வேலைக்கு போகும்போது அவசரமா ஒரு சாம்பார் செய்யணும் அப்படின்னா நான் இப்படிதான் செய்வேன். ஒரு துண்டு புளி, ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கலாம். துவரம் பருப்பு ஒரு சின்ன கப்ல எடுத்து கழுவி குக்கர்ல சேர்த்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊத்தி 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம காயில கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரு வெள்ளை பூசணிக்காய் எடுத்திருக்கேன். தோலெல்லாம் சீவி விதையெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பருப்பு வெந்து ஆவியெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி நல்லா கடைஞ்சு விட்டுக்கிறேன். நான் இதுல தண்ணி வடிக்க போறதில்ல. ரசத்துக்கு தண்ணி வடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு டம்ளர் சேர்த்து வச்சிருக்கணும். காய், தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து 1 ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் நான் ஏற்கனவே சேர்த்திருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி கூட சேர்த்து மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். காய் வேகிறதுக்கு நீங்க சட்டில கூட வேக வச்சு எடுத்துக்கலாம். ஆவி அடங்கினதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். புளி கரைச்சதை ஊத்தி ஒரே ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப தண்ணியா இருந்தா கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெயில கடுகு, பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, வரமிளகாய் தாளிச்சு கொட்டிட்டீங்கன்னா சூப்பரா சாம்பார் ரெடி. கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க.